ஒரு பாடலை பாடுவோம். ஆராதிக்க கூடினும் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன் என்கிற அருமையான பாடலை சந்தோஷத்தோடு கூட அந்த பாடலின் வரிகளை உச்சரித்து இந்த நாளிலும் கர்த்தர் நம் மத்தியிலே கிரியை செய்யும்படியாய், அவருடைய சாயல் நம்முடைய சபையில தோன்றும்படியாய் விசுவாசத்தோடு கூட எதிர்பார்ப்போடு கூட அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். தெய்வ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் எங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, சொல்லுவோமா? மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனும் நல்ல ஆசீர்வாதமும் நித்திய ஜீவனும் நம்மிலே என்றென்று ஓங்கி நிற்க கிருபை தருவார். எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி, சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனோ நல் ஆசீர்வாதமோ, ஜீவன் பலனோ நல் ஆசீர்வாதமோ, நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. ஆமென். நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனும் நல் ஆசீர்வாதமும், ஜீவன் பலனும் நல் ஆசீர்வாதமும், நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. நித்திய ஜீவன் என்னில் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். அவருடைய சமூகம் நம்முடைய வாழ்வில் மேன்மையானது. கர்த்தர் இயேசு என்றும் உயர்ந்து நிற்கிறவர். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். அப்படியே கைகளை தட்டி சந்தோஷத்தோடு கூட கர்த்தர் சமூகம் என் வாழ்வில் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். சேர்ந்து, கர்த்தர் சமூகம் என் வாழ்வில் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆமென். அல்லேலூயா
என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம். சின்ன பிள்ளைகளை கையில தட்டி பாடிடுவோம். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். சொல்லுவோம் எல்லாரும் கையில தட்டி சொல்லுங்க. ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். தேவ சாயல் சபையிலே தோன்றுது. தேவன் இயேசு நம் நடுவிலே ஆமே நியாயம் செய்கிறவராயிருக்கிறார். ஆமே. நானும் ஆவியிலே பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவ சாயல் சபையில் தோன்றுதே. தேவன் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சாயல் சபையில் தோன்றுதே. தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே என் கம்பீர சேவை. சொல்ல முடியும் இந்த காலை வேளையில தேவ சேவையே என்னுடைய கம்பீர சேவை என்று தேவ ஆவியில் நிறைந்து ஆடி பாடிடுவே. தேவாவியில் நிறைந்து நானும் ஆடி பாடிடுவே. தேவாவியில் நிறைந்து நானும் ஆடி பாடிடுவே. தேவ சாயல் சபையில் தோன்றுதே. தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சாயல் சபையில் தோன்றுதே. தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே என் கம்பீர சேவை. சொல்லுவே என் கம்பீர சேவை. தேவாவியில் நிறைந்து நானும் ஆடி பாடிடுவே. தேவாவியில் நிறைந்து நானும் ஆடி பாடிடுவே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை நிறைந்த ஆண்டவர். அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாக்கியம் இந்த காலை வேளையில நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். நமக்கு எல்லாம் தெரிந்த பாடல். இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு கூட வாழ்ந்தால் போதும். எத்தனை பேருக்கு ஆசை? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த இடத்துல வந்திருக்கிறதே அவரை பார்ப்பதற்காக. ஒரு நாள் வரப்போகிறது, அந்த இன்ப இயேசு ராஜாவை நாம் பார்க்க போகிறோம். முட்கிரீடம் அணியப்பட்ட அந்த தலையில நம்ம பொற்கிரீடத்தை அணிந்து நாம் அவரை மகிமைப்படுத்த போகிறோம். விழாவிலே சேவகன் ஈட்டியால் எட்டி குத்தின அந்த காயங்கள், கரங்களிலே காணப்பட்ட காயங்கள் ஒவ்வொன்றாய் முத்தம் செய்து அந்த ராஜாதி ராஜாவை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அந்த இயேசு தான் சபைக்கு தலையாய் இருக்கிறார். எபேசியரின் புஸ்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த எபேசிய திருச்சபைக்கு எழுதும் பொழுது குறிப்பிடுகிறார் 5:23 கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். நாமெல்லாம் அந்த சரீரத்தின் அவயங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம எல்லாரும் அவயங்கள். அதை 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் நம்ம விவரமாக வாசிக்க முடியும். அது தொடர்ந்து 14 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தின் 14 அந்த 27வது வசனம் வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றா வாசித்தா நம்ம எல்லாம் அந்த சபையாகிய அந்த கிறிஸ்துவுக்குள்ள, தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாம் சரீரங்களா இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயம். அதுல ஒரு வசன விதமாக குறிப்பிட்டிருக்கிறது, கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டாம், அது போல தலை காலை பார்த்து நீங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றது அது கூடுமானா இல்லை. நமக்கு தலை பார்த்து எப்பா எனக்கு தலை இருக்குது, கால் எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இது போல இந்த நம்ம எல்லாம் சபைங்கிறது நம்ம எல்லாம் சரீரத்தின் அவயங்கள். நம்ம கிறிஸ்துவாகி அந்த சரீரத்தில் நம்ம எல்லாம் ஒவ்வொரு அவயங்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதெல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு அவயத்தில், அதாவது விரல்ல நுனியில் ஒரு சின்ன காயம் பட்டுட்டுனா, தெரியாமல் ஒரு பின்னு குத்திட்டுனா முழு சரீரமும் என்ன செய்யுது? துடிக்குது. ஒரு விரல்ல பட்ட உடனே
விரல் தவிர மீதி எல்லாம் சந்தோஷப்படுமா? உனக்கு கொழுப்பு தான், பட்டு தான் ஆகணும் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, நமக்குள்ள யாருக்காவது ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டாங்கன்னு என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் வேண்டியதான், கொழுப்பு அன்னைக்கு பேசின பேச்சு இதுக்கெல்லாம் பட்டு தான் திருந்தணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்ம எல்லாம் ஒரு சரீரத்தின் அவயங்கள். சரீரத்தின் அவயத்தில் ஒரு காயம் ஏற்பட்டா எவ்விதமாய் மற்ற அவயங்கள் துடிக்கிறதோ அது போல சபையில் ஒருத்தர் பாடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னா முழு சபையை என்ன செய்யணும்? அவங்களுக்காக எதையாக ஜெபத்தில் அல்லது ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி அவங்க சீக்கிரத்தில் விடுவிக்கப்படுவதற்கு நம்ம உதவியாக இருக்கணும். ஹல்லேலூயா! கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நான் சபையில, நான் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஐக்கியமாக இருக்கிறவன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா! நம்ம எல்லாம் சபையின் ஐக்கியமாக இருக்கிறோம். இந்த சரீரமாகிய அந்த சபை ஒரு நாள் அந்த மணவாளனை சந்திக்க போகிறோம், தலையாய கிறிஸ்துவை சந்திக்க போகிறோம். அதை குறித்து எழுதப்பட்ட பாடல், இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும். இதை தான் அந்த அருமையான தாயார், ஒரு வயதான தாயார் தன்னுடைய வாலிப நாட்களில் இதையெல்லாம் குறித்து யோசித்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ருசித்து அருமையாய் பாடலை எழுதியிருக்கிறாங்க. அந்த பாடலை நாமும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்ப இயேசு ராஜாவை பார்த்தார். எல்லாம் கைகளை தட்டுவோமா? உற்சாகத்தோடு கூட அந்த வார்த்தைகளை சொல்லி, அல்ல சின்ன தம்பி தங்கச்சி எல்லாம் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி கைகளை தட்டி இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். கைகளை தட்டி அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்களா? பின்னாடி இருக்கிறவங்களோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரைதிரையற்ற பரிசுத்தரோடு, கரைதிரையற்ற பரிசுத்தரோடு ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன், ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்கும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, சொல்லுவோம். தூதர்கள் வீணைகளை மீட்கும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். செய்து சொல்லுவோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், ஆமே, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஒரு நாள் அவரை நாம் சந்திக்கும் பொழுது பொற்கிரீடம் சூட்டப்பட்ட அந்த தலையில பொற்கிரீடத்தை சூட்டி நாம் மகிழ்ந்து மகிழ்ப்படுத்த போகிறோம். வாரினால் அவருடைய முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களாய் நாம் அவருடைய முத்தம் செய்து பாட போகிறோம்.
நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடு கூட ஆண்டவருக்காய் பாடுகிறோம் என்கிற உணர்வோடு. பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தே, பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே. எல்லாருமாய் பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தே, பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே. வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வே, ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வே. இன்றைய சுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்றைய சுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியாலே நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்க. மகிழ்ச்சியோடு கூட கொஞ்சம் சத்தத்தை உள்ளம் எல்லாரும் சந்தோஷத்தோடு கூட நினைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்றைய சுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்றைய சுராஜாவை நான் பார்த்தால் போதும். ஆமென். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆகாய காலம் என்று துணித்திடுமோ, இளைய ஆவல் என்று தீர்ந்திடுமோ. ஆகாய காலம் என்று துணித்திடுமோ, இளைய ஆவல் என்று தீர்ந்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. அவளாய் எங்கிடுதே எனதுள்ளமே, அவளாய் எங்கிடுதே எனதுள்ளமே. இன்பை சுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சத்தமாய் இன்பை சுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டை பார்த்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா. நிறைய பேர் பாடணும்னு நினைச்சு பாடினீங்களா, இல்லை உணர்ந்து பாடினீங்க? அந்த பாடல்களை எல்லாம் உணர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது அப்படியே பாட்டாவே பாடிக்கொண்டே உணர்ந்து உணர்ந்து அந்த தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்கலாம். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த பாட்டு தெரியலன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பல வருஷம், 40-50 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள பாடல்கள். அன்னைக்கு இருந்த தெய்வ மனிதர்கள் அப்படிதான் அதெல்லாம் ஆண்டவருடைய அன்பை வர்ணித்து தாங்க போகிற அந்த தெய்வனுடைய ராஜ்யத்தை வர்ணித்து 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 தங்களுடைய ஜெப நேரங்களில் பாடலாம் பாடினதுனால அவங்களுடைய ஜெப நேரங்கள்லாம் பல மணி நேரங்கள் எடுத்து. சில தெய்வ மனிதர்கள் சொல்கிற சாட்சியை கேட்டிங்கன்னா தெரியும். அவங்க இரவில் தெய்வ சமூகத்தில் முழங்கால் படியிடும் பொழுது மணியை பார்ப்பாங்க, விழித்து பார்க்கும்போது 5 மணி நேரம். காலையில் எழுந்திரிச்சு திருப்பி என்ன வேலைகளுக்கு போகணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டுடைய அன்பை ருசித்தாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு 5 நிமிடம் அப்படியே உட்கார்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கணும்னா நிறைய ஃபெஃபிக்கால்லாம் போட வேண்டியது இருக்குது. ஏன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே என்ன செய்ய முடியல, இருக்க முடியல, சூடாயிருது அந்த இடம். கதக்கிறதுனால நம்முடைய காலம் அந்த இடத்துல நிற்கிறது இல்லை. இன்றைக்கி நம்ம சபையில் அப்படி இல்லை. சில சபைகளில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அவங்களுக்கு ஒரு டைம் வச்சுருப்பாங்க. 8 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கும், 9:30 முடிஞ்சிடும். அந்த பிரசங்கம் பண்ணுற பாஸ்டர் அந்த பிரசங்க நேரத்தில் அவங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. 15 நிமிஷத்தை தாண்டியாச்சுனாலே முன்னாடி இருக்கிறவங்க அப்படி பின்னாடி பார்ப்பாங்க. அப்படி பார்ப்பாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா பிரசங்கம் பண்ணுற பிரசங்கியார் அப்படி முறைப்பாங்க.
இவருக்கு அந்தால என்ன செய்யறோம், இருக்கிற ஆவியம் முறிஞ்சிடும். கரெக்டாக 9:30 முடிச்சாச்சுன்னா அவருக்கு ஒரு சீல்டு கொடுப்பாங்க, நீங்கள் தான் பாஸ்டர் அப்படின்னு. ஆனால் நம்முடைய சபைகள்லாம் அப்படி இல்லை. சில சபைகளில் 7 மணி நேரம் சர்வீஸ் நடக்கிற சபைகளும் இருக்குது நம்முடைய தமிழகத்தில். ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது என்பது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த காலை வேளையில கத்தர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். அதை குறித்து ஒரு பாடலை பாடுவோம். அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன் என்கிற பாடல். தெரிந்தவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள், மற்றவர்கள் அதை கவனித்து பாடி கத்தரை மகிமைப்படுத்தலாம். அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன், அன்பின் தகப்பன் நீர்தானையா, செய்த பாவங்கள் எங்கள் கண்கள் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு என்கிற அருமையான பாடல். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இந்த பாடல்களை பாடும் பொழுது மெய்யாகவே அதற்குரிய தேவ பலனை நாம் அனுபவிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you, Jesus. எல்லாம் ஃப்ரீயா அப்படி அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீதானையா, செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. சொல்லுவோம், அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீதானையா, செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன். எல்லாருமாய் சேர்ந்து சொல்லுங்க, அன்பின் தகப்பன் நீதானையா, செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. துணிகரமாய் நான் தவறு செய்தே, துணிந்து பாவம் செய்தே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? துணிகரமாய் நான் தவறு செய்தே, துணிந்து பாவம் செய்தே. நோக்கி பார்க்க பலனில்லையே, நோக்கி பார்க்க பலனில்லையே. தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே. என்னை கழுவி கழுவி அப்படியே சொல்லி பாருங்க. அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல தேவ பிரசன்னம் நம்மை கழுவுகிறது. கரைபட்டு இருக்கிற நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய ஆவியானவர் கழுவுகிறார். வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா
ஏசையா ஏசையா ஏசையா. ஒரு முறை கூட ஏசையா. அப்படியே அந்த வார்த்தையை சொல்லுங்க. இயேசு என்கிற நாமத்தை உச்சரிப்போமே. ஏசையா. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் உந்தன் இரக்கம் உயர்ந்ததையா. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் உந்தன் இரக்கம் உயர்ந்ததையா. இல்லையே இல்லை உம் அன்பிற்கு, இல்லையே இல்லை உம் அன்பிற்கு. இரக்கத்தின் செல்வந்தர் நீதானையா, இரக்கத்தின் செல்வந்தர் நீதானையா. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பணியை போல வெண்மையாவே முற்றிலும் அப்படியே கைகளை தட்டி என்னை கழுவி அப்படியே அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா. நான் பணியை போல உண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. மறுபடியும் ஏசையா 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 ஏசையா. என் குற்றங்கள் நீர் நினைவு கூர்ந்தா உம் முன்னே நிற்க முடியாதையா. சொல்லுவீங்களா? என் குற்றங்கள் நீர் நினைவு கூர்ந்தா உம் முன்னே நிற்க முடியாதையா. தகப்பன் மகனை மன்னிப்பது போல், தகப்பன் மகனை மன்னிப்பது போல் மன்னிக்கும் தெய்வம் நீதானையா. மன்னிக்கும் தெய்வம் நீதானையா. என்னை கழுவி அப்படியே சொல்லுங்க. அருமையான தகப்பனா தாயே, ஆண்டவரை பார்த்து என்னை கழுவி சுத்தப்படுத்துங்கப்பா. பன்னியை போல வெண்மையாக்குங்கப்பான்னு சொல்லுங்க. போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே என்னை கழுவி அப்படியே சொல்லுங்கம்மா. வாலிப தம்பி தங்கச்சி ஆண்டவரை பார்த்து கல்வாரி இரத்தத்தாலே நான் பணியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பணியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே அன்பின் தகப்பன் நீதானையா. செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேனா கண்ணீரோடு. என்னை கழுவி எழுந்து நிற்போமா? இருக்கிற இடங்களை எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே கல்வாரி இரத்தத்தாலே நான் பணியை போல தூய்மையாவே முற்றிலும் வெண்மையாவே. என்னை கழு அப்படியே சொல்லுங்க. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே கல்வாரி இரத்தத்தாலே நான் பணியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே.
ஏசையா 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 ஏசையா. கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போமே. அப்படியே நம்முடைய உள்ளம் சொல்லட்டும், என்னுடைய குற்றங்களை நீர் நினைப்பீரே ஆனால், என் குற்றங்களை நீர் நினைவு கூறுவீரே ஆனால் நாங்க நிலை நிற்கவே முடியாது. ஆண்டவரே சொல்லுவீங்களா? கொஞ்சம் வாயை திறந்து, என் குற்றத்தை நீங்க நினைவு கூர்ந்தா உங்க முன்னாடி நாங்க நிற்பதற்கு எவ்வளவேன்னு தகுதி இல்லை. ஆண்டவரே எங்களை ஒரு விசை கூட உங்க ரத்தத்தினால கழுவி 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 தூய்மையாக்குங்கப்பா. அப்படி கேளுங்க அன்பு தகப்பனே, தாயே, வாலிப தம்பி தங்கச்சி, ஏசப்பா நம்மளை கழுவணும். ஆமே, அவருக்கு முன்பதாய் முற்றிலும் வெண்மையாக்கப்பட்டவர்களாய் மாறணும். அல்லேலூயா, ஆமேன். இயேசுவின் ரத்தம் நம்மை பனியை போல வெண்மையாயிரு மாற்றுகிறது. நம்முடைய பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் ஆமேன், அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து வெண்மையான ஆமேன் பனியை போல மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். கண்களை மூடி எவ்வளவோ தவறுகள் நாம் செய்திருக்கிறோம். நம்முடைய வார்த்தையினால எத்தனையோ ஆயிரங்களை காயப்படுத்தி இருக்கிறோம். நம்முடைய செய்கைகள் அநேகரை வேதனைப்படுத்தி இருக்கிறது. நம்முடைய வார்த்தை, நம்முடைய செயல்பாடுகள் எத்தனையோ ஆயிரங்களை நசுப்பித்து இருக்கிறது. நம்முடைய பெருமையான பேச்சுக்கள், நம்முடைய கர்வமான பேச்சுக்கள், நம்முடைய செயல்கள், ஆமே, ஈன கிரியைகள், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் எத்தனையோ பேர் இடறுவதற்கு ஏதுவாக இருந்திருக்கிறது. ஒரு நிமிஷம் இந்த ஆராதனையின் ஆரம்ப பொழுதுல எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க, எங்களை கழுவி தூய்மையாக்குங்க. ஆமே, சொல்லுங்க அருமையான தாயே, இள வயதின் பாவங்கள் அநேகரை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வாழ்க்கையில முன்னேற முடியாதபடிக்கு, இன்னும் வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியாதபடிக்கு, இன்னும் வாழ்க்கையில மகிழ்ச்சியா வாழ முடியாதபடிக்கு, சமாதானமாய் நம்முடைய குடும்பம் வாழ முடியாதபடிக்கு, நரக வாழ்க்கை வாழ்கிறது போல உணர்கிறோமே. ஏன் தெரியுமா? அவருடைய ரத்தம் நம்மை கழுவணும். அவருடைய ரத்தம் நம்மை கழுவி தூய்மையாய் மாற்றணும். சொல்லுங்க கொஞ்சம் வாயை திறந்து, என்னை கழுவி தூய்மையாக்குங்க, என்னை கழுவி தூய்மையாக்குங்க. சொல்லுங்க கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, முற்றிலும் நான் வெண்மையாகணும், முற்றிலும் நான் வெண்மையாகணும். அல்லேலூயா, ஆமென். முற்றிலும் என்ன நீங்க கழுவணும் ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் நீங்க கழுவணும்ப்பா, கழுவணும்ப்பா. நான் தூய்மையாய் மாறணும். சொல்லுங்க, நான் தூய்மையாய் பரிசுத்த மணவாட்டியாய் மாறணும். ஆமே, உங்க சத்தம் ஆண்டவருக்கு கேட்கணும். ஆமே, உங்க இருதயத்திலிருந்து அந்த வார்த்தை வெளியே வரணும். வாலிப தம்பி தங்கச்சி, எதிர்காலத்தை பாழ்படுத்தி வைத்திருக்கிறீங்க, எதிர்காலத்தை பாழாக்கி வச்சிருக்கிறீங்க. அருமையான தாயே, தகப்பனே, என்றோ செய்த தவறுகள் உங்களை வருத்தி கொண்டிருக்கிறது. என்றோ இழைத்த தவறுகள், என்றோ தெரியாமல் எடுத்த தீர்மானம் இன்னைக்கு நம்மை தடுமாற பண்ணி கொண்டிருக்கிறது. கண்ணீரையே உணவாக உட்கொள்ள வைத்திருக்கிறது நம்முடைய இள வயதின் பாவங்கள். ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, மன்னித்தருளோப்பா, எங்களை மன்னிங்க. உங்க முன்னாடி நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை. உங்க சமூகத்தில் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. என் குடும்பம் செய்த ஒரு தவறு, என் குடும்பத்தில் யாரோ ஒரு தனிநபர் செய்த தவறு எங்கள் தலைமுறையை பாதித்து கொண்டிருக்கிறது. சொல்லுவீங்களா? எங்களுடைய தலைமுறையை தவிக்க வைத்து கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த கண்ணீர் அடங்கலப்பா, இன்னும் அந்த சாபம் ஆசீர்வாதமா மாறல, இன்னும் அந்த சாபங்கள் மாறல, இன்னும் எங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறல, இன்னும் அந்த குழப்பம் மாறல, ஒரு மன அமைதி இன்னும் எங்களுக்குள்ள ஏற்படல. ஒரு விடுதலையை இழந்திருக்கிறோம். ஒரு விடுதலை வாழ்வு எங்களால் அனுபவிக்க முடியல. ஒரு விடுதலை இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே சொல்லுங்க, எதையோ நினைச்சு புலம்பி 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 பெயர்தான் உயிரோடு இருக்கிறோம் என்று சொல்லி, ஆனால் ஒரு செத்த
சரீரத்தை ஜடத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க உங்க மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட பேசணும். இந்த காலை ஆராதனை வேளையில ஆமே அவருடைய ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டு இருக்கிறபடினால இந்த ஆராதனை ஆமேன் ஆரம்பம் கர்த்தர் எல்லா கட்டுகளையும் தகர்த்தெறிய முடியும். உங்களால மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட பேச முடியும்னா, உங்களால மனம் திறந்து ஆண்டவரிடத்துல உங்களுடைய காரியங்களை சொல்ல முடியுமே. ஆனா கர்த்தர்னைக்கு உங்களை விடுவிக்க போதுமானவர். கர்த்தர்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையின் வாழ்வை வைத்திருக்கிறா. கண்கள் மூடி இருக்கும் பொழுது மனதார மனம் விட்டு பேசி பாருங்க. உங்க தரித்திரம் விலகுவதை நீங்க உணருவீங்க. உங்க எதிர்காலம் பாழ்பட்டு இருக்கிறதே அது மாறுவதை நீங்க உணருவீங்கம்மா. ஆமேன் ஆமேன். பிள்ளைகளை குறித்த கவலைகள், குடும்பத்தை குறித்த மனவேதனை இன்னைக்கு மாறும். நீங்க மனம் விட்டு ஆண்டவரிடத்துல பேச ஆரம்பிங்க. அவர் நம்மை கழுவி தூய்மையாக்கு அந்த பரிசுத்த தெய்வத்தை தான் தேடி வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு தெய்வத்திற்கு பலியிட நம்ம வரல. பேச மாட்டாத தெய்வத்தை தேடி வரல. பரிகாரம் செய்ய முடியாத தெய்வத்தை தேடி வரல. நமக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கிற தெய்வத்தை தேடி வந்திருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் பஞ்சை போல தூய்மையாக்குகிற தெய்வத்தை தேடி வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இறங்குமையான்னு சொல்லி கூப்பிடுங்க. ஓ துணிகரமாய் நான் தவறு செய்தே, துணிந்து பாவம் செய்தே. சொல்லுவீங்களா? துணிகரமாய் நான் தவறு செய்தே, துணிந்து பாவம் செய்தே. அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுங்க. துணிகரமாய் நான் தவறு செய்தே, துணிந்து பாவம். உங்க சத்தம் பரலோகத்துல கேட்கப்படணும். துணிகரமாய் நான் தவறு செய்தே, துணிந்து பாவம் செய்தே, நோக்கி பார்க்க பலனில்லை. அப்படியே அந்த வார்த்தை வரட்டும் உங்க வாயிலிருந்து. அன்பு தம்பி தங்கச்சி, அருமையான தாயே தகப்பனே, இது வார்த்தை நீங்க சொல்லணும் ஆண்டவருடைய சமூகத்துல. என் தெய்வமே தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே. கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க. நோக்கி பார்க்க பலனில்லையே. அப்படியே சொல்லுங்க மறுபடியும். நோக்கி பார்க்க பலனில்லையே. கர்த்தர் இன்னைக்கு ஒரு தருணத்தை உங்களுக்கு தருகிறார். உங்க வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கிற ஒரு தருணம் இது. தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நோக்கி பார்க்க பலன் இல்லப்பா. உங்க முகத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு பலன் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க முகத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு எந்த பலனும் இல்லை. எங்களை தூக்கி நிறுத்துங்கன்னு சொல்லுங்க. எங்களை தூக்கி நிறுத்துங்க சொல்லுங்க. எங்க கால்கள் பலனற்று இருக்கிறது. எங்க கால்கள் பலனற்று நிற்க பலன் இல்லாமல் இருக்கிறோம். எங்களை தூக்கி நிறுத்துவீராக. ஓ நோக்கி பார்க்க பலன் இல்லையே. சொல்லுவீங்களா? எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை ஆராதனை வேளையில? பலன் இல்லையே, தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே. எங்கள் ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்தும் இந்த காலை வேளையில தூக்கி நிறுத்துங்கப்பா. என் தெய்வமே என்னை கழுவி கழுவி. எல்லாரும் சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த வார்த்தைகள் புறப்படட்டும். பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே. நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. இயேசுயா இயேசுயா இயேசுயா
ஒன்று தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கண்கள் மூடி இருக்கும் பொழுது ஒண்ணு உணர்ந்து கொள்ளுங்க, நம்ம இருக்கிற நிலைமை மிகவும் பரிதாப நிலைமையில இருக்கிறோம். நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை. நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமைய மிகவும் பரிதாபத்துல தாழ்த்தப்பட்டு இருக்கிறோம், நொறுக்கப்பட்ட மனநிலைமையில் இருக்கிறோம். ஆனா நமக்கு வாழ்வு கொடுக்க தான் அந்த அன்பு ஆண்டவர் நமக்காக தான் அந்த முள்முடியை ஏற்றுக்கொண்டார், நமக்காக தான் அந்த காயங்களை ஏற்றுக்கொண்டார், நமக்காக தான் தன்னுடைய சரீரத்தையே சிதைப்பதற்கு ஒப்பு கொடுத்தார், நம்மை வாழ வைப்பதற்கு. ஆண்டவரை பார்த்து எனக்காக உம்முடைய காயங்கள்னு சொல்லுங்க. எங்களை வாழ வைக்க தான் அந்த காயங்கள். இந்த முள்முடி எனக்காக தான், இந்த கரங்களிலே ஏற்பட்ட காயங்கள் எனக்காக தான். சொல்லுங்க அருமையான வயதான தாயை தகப்பனை சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து என்ன வாழ வைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த காயங்கள். எஸ் எஸ் நீங்க சொல்லும் பொழுது அந்த அன்பு ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை இன்னைக்கு இந்த குணமாக்கும். ஆண்டவரே இந்த காயங்கள் எங்களுக்காக, இந்த கால்களில் காணப்படுகிற காயங்கள் எங்களுக்காக, உம்முடைய முதுகு உளப்பட்டவனுடைய நிலம் போல காணப்படுவதற்கு காரணம் எங்களுடைய பாவங்கள். இந்த காயங்களுக்கெல்லாம் காரணம் நாங்க தான்ப்பா. ஆமே, இந்த சிரசில் வைக்கப்பட்ட முள் கிரீடம், அதில் அடிக்கப்பட்ட முள்கள் கண்களின் வழியாய் வெளியே வந்தது என்று சொல்லி ஆமே தேவ மனிதர்கள் எழுதியிருக்கிறார்கள். இது எல்லாம் எனக்காகத்தான், எனக்காகத்தான். அப்படியே ஆண்டவரை பார்த்து முள்முடி கிரீடம் பார்க்கின்றேன், முகமெல்லாம் இரத்தம் காண்கின்றேன். முள்முடி கிரீடம் பார்க்கின்றேன். உணர்ந்து சொல்லுங்க, முகமெல்லாம் இரத்தம் காண்கின்றேன். ஜீவன் தந்துள்ளோ மீட்டீரையா, ஜீவன் உம்முடைய ஜீவனையே தந்தீரையா. தேவனே நான் என்ன சொல்வேன்? எத்தனை பேர் தேவனே நான் என்ன? ஒரு முறை கூட சொல்லி பாருங்க, ஜீவன் தந்துள்ளோ மீட்டீரையா. உங்க ஜீவனையே எனக்கு தந்தல்லோ. அந்த வார்த்தை வரட்டும் நம்முடைய வாயிலிருந்து. ஜீவன் தந்தல்லோ மீட்டி. மறுபடியும் சொல்லுங்க, ஜீவன் தந்தல்லோ மீட்டீரையா. தேவனே நான் என்ன சொல்வேன்? தேவனே நான் என்ன செய்வேன்? என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே பணியை போல. நீங்க சொல்ல 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 மடிந்து போயிருக்கிற உங்களுடைய மனமெல்லாம் புதிதாக்கப்படுகிறது. தூய்மையாக்குமப்பா இரத்தத்தாலே. ஊரவதன சந்தரு யாவே முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா ஏசையா ஏசையா. கண்கள் மூடி இருக்கும் பொழுது ஏசையா ஏசையா ஏசையா. எவ்வளவு நல்ல ஆண்டவர். மனதை விட்டு அவரிடத்துல பேசும் பொழுது பனியை போல் அநேக உள்ளங்களை கத்தர் வெண்மையாக்கி இருக்கிறார். கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க, பனியை போல வெண்மையாக்கி இருக்கிறேன். எங்களுக்குள்ள பலனை தந்திருக்கிறேன். சொல்லுங்க, எனக்குள்ள உங்க ஜீவனை தந்திருக்கிறேன். ஓ ரபாதரா சந்தரபா. அப்படி துதிங்க, துதிக்க ஆரம்பிங்க.
சில நிமிடங்கள் கொஞ்சம் மனம் விட்டு வாயை திறந்து அப்படி துதிக்கலாம். கர்த்தர் நம்மை விடுவித்து இருக்கிறார். ஒவ்வொருவரை சின்ன தம்பி தங்கச்சியை விடுவித்து இருக்கிறார். வாலிப பிள்ளைகளை விடுவித்து இருக்கிறார். வாலிப செல்வங்களை கர்த்தர் விடுவித்து இருக்கிறார். உங்க குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை கர்த்தர் அறுத்து இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். இனி மகிமைப்படுத்துங்க. வாயை திறந்து மகிமைப்படுத்தி கர்த்தர் துதிங்க துதிங்க துதிங்க. ஓ ராகபாலா ஷந்தரா ரிபி அந்தரோ. ஆமென். ஹalleluya ஹalleluya. ஜீவன் தந்தி எங்களுக்குள்ள ஒரு புதிய பலத்தை தந்திருக்கிறே. எனக்குள்ள ஒரு விடுதலையை தந்திருக்கிறே. எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கிறே. சொல்லுங்க எங்களுக்குள்ள ஒரு எனக்கு நிற்க பலனை தந்திருக்கிறீங்க. ஒரு நல்ல மனநிலைமையை தந்தீங்க ஆண்டவரே. மனநிலைமையில வேதனையோடு வந்தேன். மனநிலைமையில காயத்தோடு கூட வந்தேன். காயங்களையும் பாரங்களையும் சுமந்து வந்தேன். கர்த்தர் என்னை விடுவித்திருக்கிறீர். தைரியமா சொல்லுங்க வாயை திறந்து. எஸ் எஸ். நீங்க சொல்ற வார்த்தை சத்துரு கேட்டு நடுங்கணும். அவன் ஏனி நம்முடைய எல்லைகளுடைய கால்கள் பதிக்கப்படவே கூடாது. ஆமென். ஹalleluya. ரிகாதரா சந்தரலபா. அப்படி துதியை எழுப்புங்க. துதி எழும்பட்டும். துதியின் மேகம் எழும்ப ஆரம்பிக்கட்டும். ஹalleluya. ரகமதரா. நம்முடைய தகுதியை பார்த்து ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் அல்லமா. ஆமென். நீங்க என்ன பின்னணியிலிருந்து வந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கிறது இல்ல, உங்க இருதயத்தை பார்க்கிறா. ஓ, உங்க இருதயத்தில் இருக்கிற தாழ்மையை பார்க்கிறா. ஆமென். நிகாதா டுரகா திஷகரலா. ஓ, நம்முடைய கண்ணீரை பார்க்கிறவ, நம்முடைய குமுறலை பார்க்கிறவ. ஓ தீபாரா கலதரா சந்தலரபா. அமைதியா நிற்காதுங்க. பின்னாடி அப்படியே சொல்லி துதிங்க துதிங்க துதிங்க. எழும்பட்டும் அந்த மகிமையின் மேகம். இன்னும் ஆண்டவர் நம்ம தம்முடைய கிருபையினால இன்னும் அளவில்லாம நிரப்பணும். ஆமா, இன்னைக்கு நம்மை அழைத்து வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். இன்னைக்கு நம்மை அழைத்து வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. கர்த்தர் இன்னைக்கு நம்மை அழைத்து வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உங்களை இன்னைக்கு விடுவிக்கணும்னு அழைத்து வந்திருக்கிறா. ஆமே, உங்களுடைய கட்டுகளை அரித்தறியணும்னு கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறா. அதை செய்து கொண்டே இருக்கிறார். சொல்லுங்க, எங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கிறீங்க. யார் என்ன சொன்னா என்னம்மா, யார் என்ன யோசித்தா என்ன, உங்களை குறித்து எப்படி அவங்க யோசித்தா என்ன, கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா. ஆமென் ஆமென். இருதயம் அதைத்தான் தியானிக்கணும். ஓ ரிமல கரதுடுரோ. ஹalleluya. ருகபல சந்தலர கலதனமா. நமக்காக ஒரு உள்ளங்கை மேகம் தோன்ற ஆரம்பிக்கணும். வறண்டு போய் இருக்கிறது. பல வருஷங்களா மழை பெய்யல. ஒரு நன்மை நம்ம வாழ்க்கையில இன்னும் இறங்கல. வறண்டு போய் இருக்கிறோமே. இந்த துதி, இந்த ஜெபம் தான், உள்ளத்திலிருந்து ஏற்படுகிற குமுறல் தான் ஒரு உள்ளங்கை மேகத்தை பார்க்க போகிறது. கைகளை தட்டி கதற மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே. எல்லாம் எல்லாம் நடந்துருமா. வந்தால் போதுமே. மகிழ்ச்சியா சொல்லி பாருங்க. நடக்குமே. முடியாதவர்கள் சொல்லுங்க அந்த வார்த்தைய. மேகமே. நீங்க சில காரியங்கள் முடியாம நினைச்சு வந்திருக்கலாம். இந்த ஜெப வேளையில அந்த வார்த்தையை தைரியமா சொல்லி பாருங்க. இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே. எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே. எல்லாம் நடக்குமே. உங்களுக்கு தெரியுமா, சகேயு என்கிற ஒரு மனிதன் மிகவும் துன்மார்க்கமா, அநேகருடைய ரத்தத்தை குடிக்கிற வண்ணமா, அவன் ஒரு ஆயக்காரனா இருந்தவன், கடினமாய் கொடூரமாய் வரி வசூலித்திருந்திருக்கும். அவன் நிமித்தம் எத்தனையோ உள்ளங்கள் துடித்து போயிருக்கும். ஒரு நாள் ஆண்டவர் அவனை சந்தித்தார். சொன்னார், சகேயுவே, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும்னாரு.
உடனே தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பின் அழைத்தான். ஒருவேளை இன்னைக்கு நமக்கும் நம்முடைய நினைவிலும் சில கடினமானவர்கள் இருக்கிறாங்க. அவர்களின் நிமித்தம் நம்முடைய இருதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சவுல் தேவ ஜனத்திற்கு சவாலாய் இருந்தவன், அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி தேவ ஜனத்திற்கு மிகுந்த இடறியூரா இருந்தவன், சபையை கலகப்படுத்தி கொண்டிருந்தவன். எத்தனையோ ஆயிரங்கள் அவன் நிமித்தம் துடித்து போயிருக்கும். ஒரு நாள் கர்த்தர் அவனை சந்தித்தார். அதே ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை சந்திப்பார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுது. நம்முடைய குடும்ப அங்கங்களை சந்திப்பார். துன்மார்க்க இருதயம் படைத்த நம்முடைய சகோதரர்களை கர்த்தர் சந்திப்பார். ஓ, நம்முடைய குடும்ப உறவுகளை சந்திப்பார். நம்மை நெடுநாள் வருத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்களை கர்த்தர் சந்திப்பார். தவறால கூடாததே ஒண்ணும் இல்லை. நம்ம ஆண்டவர் நம்ம நம்பி வந்திருக்கிறோமே, நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோமே, அவரால் முடியாது என்பதே ஒன்று இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. உம்மால் ஆகாதது என்பது எதுவுமே இல்லப்பா. உம்மால் முடியாது என்பது எதுவுமே இல்லப்பா. சொல்லுவீங்களா? உம்மால் ஆகாதது என்பது எதுவுமே இல்லப்பா. உம்மால் முடியாது என்பது எதுவும் இல்லப்பா. எல்லாமே அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவரே, நன்றி ஐயா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி சொல்லுள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை கூட உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு நல்ல ஆண்டவர். அருமையாய் கர்த்தர் நம்மை அழைத்து வந்து அவருடைய அன்பிலே மகிழ பண்ணி இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் காயங்களை எல்லாம் கட்டி இருக்கிறார். நம்மில் அநேகரை அவர் விடுவித்து இருக்கிறார். அநேகருக்குள் இருந்த அந்த பாரங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அப்படி நன்றி உள்ள இருதயத்தோடு கூட பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை பொழுதிலும் தேவரீர் எங்களோடு கூட நீர் கிரியை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். மடிந்து போன மனநிலைமையோடு கூட வந்தோப்பா. ஆனா எங்களை தைரியப்படுத்தி தேற்றி எங்களை நீங்க திடப்படுத்தி இருக்கிறீங்க. அநேகருடைய காயங்களை ஆற்றி இருக்கிறீங்க. அநேகரை குணமாக்கி இருக்கிறீங்க. எஸ், அநேகருடைய மனம் நிலைமைய கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறீங்க. தொய்ந்து போன மன நிலைமையில போதும் கர்த்தாவே என்னை எடுத்து கொள்ளோன்னு சொல்லி சிலர் வந்தாங்க. ஆனாலும் அவங்களை இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க தைரியப்படுத்தி இருக்கிறீங்க. எஸ், சூர செடிக்கு கீழே எலியா போதும்னு சொன்ன உடனே விடல. ஒரு தூதனை அனுப்பி ஆகாரத்தை கொடுத்து பலப்படுத்தி எழுப்புனது போல இன்னைக்கு நிறைய பேரை எழுப்பி இருக்கிறீங்க. தொடர்ந்துள்ள பகுதிகளின் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாரை மட்டும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.